Taste the Daily. கோவையில் மாநகர மாவட்ட கழக அம்மா பேரவை அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநகர மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் R. பிரபாகரன் தலைமையில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்டு அம்மா பேரவை அலுவலகத்தை திறந்து வைத்த பின் தேசிய கராத்தே போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற திலகவர்ஷன், மாநில அளவில் கோல் ஊன்றி தாண்டும் போட்டியில் தங்கம் வென்ற அஸ்வினி மற்றும் கல்லூரி 2ஆம் ஆண்டு பயிலும் தருண்யா ஆகியோருக்கு மடிக்கணினியையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். இதனை அடுத்து பேசிய அவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகி நல்லாட்சியை தருவது உறுதி என குறிப்பிட்டார். இதில் மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் K. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சராக 2027 வருவது உறுதி. வருங்கால முதலமைச்சருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம், நம்ம தலைவர்கள் கொண்டாடுவோம். எடப்பாடி கூட எனக்கெல்லாம் எது தம்பி வேண்டாம் இல்லை போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். ஆகவே கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாள்ல நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அவர் குடும்பமும் கண்டிப்பாக நீண்ட காலம் வாழ நம்மளாம் பிரார்த்தனை செய்து நிறைய இன்னைக்கு எல்லா கோயிலும் பிரார்த்தனை நடக்குது. தொடர்ந்து இன்னைக்கு கண்டிப்பாக மீண்டும் முதலமைச்சராகி நல்லாட்சி தருவார்.